எல்லாருக்கும் ஜெய் ஜினேந்திர. நாம இன்னைக்கு பக்தாமர ஸ்தோத்திரம் 26வது ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். முதலாக நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை எப்படி உச்சரிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். துப்யம் நமஸ்திரி புவனார்திஹ ராயநாத துப்யம் நமஹ க்ஷிதிதலா மலபூஷணாய துப்யம் நமஸ்திரி ஜகதஹ பரமேஸ்வராய துப்யம் நமோஜின பவோததி சோஷணாய. துப்யம் நமஸ்திரி புவனார்திஹ ராயநாத துப்யம் நமஹ க்ஷிதிதலாமலபூஷணாய துப்யம் நமஸ்திரி ஜகதஹ பரமேஸ்வராய துப்யம் நமோ ஜின பவோததி சோஷணாய. பதவுரை. ஹே நாதா சுவாமி திரிபுவன ஹரதிஹராய உலகங்களின் துன்பங்களை துடைப்பவரான துப்யம் உமக்கு நமஹ நமஸ்காரம் ஷிதிதலன அமல பூஷணாய உலகின் நிர்மலமான அணியானவரே துப்யம் உமக்கு நமஹ நமஸ்காரம் த்ரிஜகதஹ உலகிற்கும் பரமேஸ்வராய உயர்ந்த தலைவராகிய துப்பம் நமக உமக்கு நமஸ்காரம் ஹே ஜின அனைவரையும் வெற்றி கொண்டவரே பவோததி ஷோணனாய சம்சார சாகரத்தை வற்றி செய்வரான துப்யம் நமக உமக்கு நமஸ்காரம். விளக்கம். சுவாமி, நீங்கள் 3 உலகத்திலும் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து அவர்களுடைய துன்பங்களை போக்க வல்லவர். அதனால் பூ உலகிற்கு தூய அணிகலன் போன்றவர். உலகிற்கும் பரமதேவனாக விளங்குகின்ற உமக்கு வணக்கம். சம்சாரம் எனும் மாபெரும் கடலை தவ வலிமையால் வற்ற செய்தவரே உமக்கு வணக்கம். இந்த ஸ்லோகத்தோட நோக்கம் அப்படின்னு பார்த்தா, குழந்தை பெற்றெடுக்கும் பெண்ணின் பிரசவ வலிக்கு நீக்குவதற்காக, ஃபார் ரிமூவிங் லேபர் பெயின்ஸ் ஆஃப் லேடி கிவிங் பர்த் டு பேபி. வணக்கம்.